மியூசிக் டேஸ்ட் வெற்றிமாறன் அவர்களுக்கு எப்படி டிஃபைனாக இருக்கு? ஒரே ஒரு காரணம், எனக்கு இசைனா இளையராஜா தான், வேறு எதுவுமே தெரியாது. அவர் மியூசிக் மட்டும்தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்புறம் அந்த மியூசிக் ரொம்ப ரொம்ப கேட்டு கேட்டு திகட்டிருச்சுன்னா எம்எஸ் விஸ்வநாதன் கேட்போம். அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் வந்து ரஹ்மான் கொஞ்சம் கேட்போம். ரஹ்மான் ஏர்லி ரஹ்மான் கேட்போம். அப்புறமா இப்போ ஆமாம் இப்போ 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 அந்த வெண்ணை தாண்டி வருவாயா அந்த அந்த ஸ்பேஸு, அந்த அப்புறமா வந்து கடல், அந்த மூங்கில் தோட்டம், அந்த மாதிரி 1-2 இது கேட்போம். திரும்ப அகைன் கோ பேக் டு இளையராஜா. இளையராஜா தான் வந்து மியூசிக்லாம் என்ன எப்படின்றதே நமக்கு அவரோட இசை தான் கொடுத்துச்சு. ஸோ எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் வந்து ஒரு இளையராஜா சாங் தான் சொல்லுவேன். அதை வந்து ஜிவி வந்து பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மூடில் வேணும். ஜிவி வில் கம் அப் வித் ஹிஸ் ஓன் ஸ்டஃப். பட் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். ஆமாம், பாலமேந்திரா சார் சொல்லுவாங்க, இசை நான் எல்லாத்தையுமே விளக்கிடுவேன்டா, இசையை நான் எப்படி விளக்க முடியும்? அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு மியூசிக் வேணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல தான் முடியும் அப்படின்வார். ராஜா சாருக்கே வந்து பாலமேந்திரா சார் வந்து சொல்லுவாங்க, ராஜா இந்த மாதிரி கனவு காணும் வாழ்க்கையாகுன்றது வந்து ஒரு ஹிந்தி சாங் சொன்னாங்க போட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அது பண்ணாங்க. அப்புறமா வந்து கண்ணே கலைமானே வந்து மலர்ந்து மலராத, அதுதான் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஆமாம், இது மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணதாக சொல்லுவாங்க எனக்கு பாலமேந்திரா சார். ஸோ அது மாதிரி அவ்வளோ பெரிய ஆட்களுக்கே ரெஃபரன்ஸ் எவ்வளோ நமக்கு நம்ம வளர்ந்ததே வந்து ராஜா சார் மியூசிக் கேட்டு தான். ஸோ அதனால் அதுதான் நான் சொல்லுவேன், சாங்ஸுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுதான் சொல்லுவேன். இல்லை, என்னைக்காவது உங்களுடைய படங்களுடைய பாடல்களை விட நம்ம முன்னாடி கேட்ட பாடல்கள் தான் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி இருந்துருக்கு? எனக்கு வந்து என் படத்தில் இருக்க எதுவுமே பிடிக்காது. அதனால் நீங்கள் என்கிட்ட அதை கேட்கவே முடியாது. நான் வந்து என்னோடய படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய படத்தினுடைய ஒரு ஃப்ரேம் பார்க்க மாட்டேன். டெலிவிஷனில் சாங் வந்தால் மாற்றிடுவேன், அது கேட்கவே மாட்டேன். ஐ டோன்ட் லைக் டு சீ தட். குறிப்பாக படம் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஏன்னா பார்த்தா ஐயோ நம்ம இதை எப்படி மாற்றிருக்கலாமே அப்படி பண்ணிக்கலாம் தோணிகிட்டே இருக்கும். அதனால் அதை பார்க்கவே மாட்டேன். சாங்ஸும் நான் கேட்க மாட்டேன். அது ஷூட் பண்ணுற வரைக்கும் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் கெட் ஓவர் தட் அண்ட் ஃபர்கெட் இட். இளையராஜா அவர்களுடைய இசை தான் இசை அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதான் டிஃபைன் பண்ணுச்சு, அதான் இசையை அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ வேறு, இப்போ யூடியூப் வந்துருச்சு, சாவன். இல்லை, அப்போ எப்படி இருக்குன்னா, தோஸ் டேஸ் வேர் அவதாரம், தளபதி, இந்த டைம்ஸு ப்ரீ புக்கிங், கேசட் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம புக் பண்ணி வச்சுருவோம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு ஒன்று பண்ணுவேன். ஏன்னா கேட்டு தேஞ்சு போச்சுன்னா திரும்ப கேட்குறதுக்கு. அப்புறமா வந்து அது எங்கள் ராணிப்பேட்டு கொஞ்சம் டைம் ஆகும். காலையில் 10 மணினா 10 மணிக்கே கிடைக்காது, க்யூவில் நிற்போம் நின்று அது கேசட் வாங்குறது. தென் சிடிஸ் கேம். ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் அது பயங்கர கிரேஸாக இருந்தது. அது வந்து அந்த மார்க்கெட்டை ரீடிஃபைன் பண்ணுச்சு. எப்படி சேல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதாவது ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ தோஸ் வேர் த டேஸ். அது வந்து அந்த அவதாரம் சாங் எல்லாம் கேட்டு இது படத்தில் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நாடோடி தென்றல், இதெல்லாம் தோஸ் இது சாங் கேட்டுகிட்டே இருப்போம்.